Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பெப்பர் சிக்கன் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த மசாலாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிற ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோட்டல் டேஸ்ட்டில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு சாஸ் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சு வரும்போது 3 பெரிய சைஸ் பூண்டு பல்லை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வாசனை வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா சாட்டே ஆகட்டும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போது வெங்காயத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கணும். இது எல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வரத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு கலந்து விட்டுறலாம். இது நல்லா குக் ஆகி தக்காளி நல்லா மஷி ஆகணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன் இருக்கும். இப்போது இந்த சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் மூடி வச்சுட்டு. இந்த ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் சிக்கனுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இந்த சிக்கன் வதங்கி வர அதுவே அதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே விட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது நல்லா குழஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மூடி வச்சு அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டு குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வறுபட்ட உடனே அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பரோட காரம் இதில் அதிகமாக இருந்ததுனா தான் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இதில் காஷ்மீரி மிளகா ஒரு 2-3 ஆட் பண்ணிவிட்டு இதை காரமாக இருக்கக்கூடிய மிளகா 1 ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மிளகாவோட காரம் அதிகமாக வேணும், நீங்கள் மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் பெப்பர் சிக்கனுக்கு பெப்பரோட காரம் அதிகமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சியில் மாற்றி ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கருக விட்டுறாமல் பார்த்துக்கணும், இல்லைனா டோட்டல் மசாலாவோட ஸ்மெல்லே ஸ்பாயில் ஆகிடும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை பவுடராக்கி அந்த பவுடரை இந்த சிக்கன் கலவையில் ஆட் பண்ணிட்டோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் மறுபடியும் நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம் அப்படின்னாலே சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுவே இந்த மசாலாலாம் குக் ஆகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போது கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, ஒரு ஃபியூ மினிட்ஸில் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு. இந்த தண்ணியிலேயே நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் சிக்கனும் சூப்பராக குக் ஆகி வந்துடும். நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணிங்கனாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடிப்பிடிச்ச ஸ்மெல் வந்துடும். லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா
மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணலாம். நம்ம அந்த தண்ணி பிரிஞ்சு வந்தது இல்லையா, அதெல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் நம்ம முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நெய் தான் ஆட் பண்ணணும். கூடவே நல்லா ஒரு 10-15 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணி நல்லா அது கலர் செவக்கிற வரைக்கும் வறுபட்ட உடனேவே அதை வெளியில் எடுத்து வச்சுருங்க. இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம இப்போது செஞ்சு வச்சுருக்கிற சிக்கனோடையே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது இந்த முந்திரியெல்லாம் சிக்கனோட மிக்ஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணோம்ல கீ, அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஃப்ளேவர் தரும். இப்போ கூடவே நல்லா கை நிறைய மல்லி இலையை நறுக்கி ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் மசாலா இஸ் ரெடி நவ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.